துளாராசி அன்பர்கள் இந்த வாரம் பண வரவு பெறப்போகிறீர்கள். 2ஆம் இடமான தனபாவத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பாக்யஸ்தானத்துல தனகாரகன் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். ஜீவன பாவத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை, லாப ஆதாய ஸ்தானத்துல கேது. வரிசையாக உங்களுக்கு இந்த பாக்யஸ்தானத்திலிருந்து ஜீவனம், லாபம் சொல்லக்கூடிய இடங்கள்ல கிரகங்கள் இருக்கிறது சாதகமா இருக்கிறது. அதனால துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் கூட பார்ட் டைம்ல ஒரு ஜாப் வேணும். நான் ஏதாவது சம்பாதிக்கணும். என் ஃபேமிலிக்கு ஹெல்ப்பா இருக்கணும். என் படிப்பு செலவு நான் பார்த்துக்கணும்னு சொன்னா கூட உங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யற இடத்திலேயே எனக்கு இன்னும் இன்கிரிமெண்ட் வேணும், ஊதிய உயர்வு வேணும்னு சொன்னா கோரி பெறலாம். அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா அடிஷ்னல் இன்கமுக்கு வேற என்ன வழி அப்படின்றத சிந்திக்கலாம். அதற்கான அம்சம் இருக்கிறது. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். 2ஆம் பாவம் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமான பலத்தோடு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த சுப செலவுகள் செய்யறது, குடும்பத்துல நல்ல காரியங்கள் செய்யறது, அதற்குண்டான அம்சங்கள்லாம் இருக்கிறது. ஆடி மாசம்னு சொல்லி எதுவும் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அடுத்து எதிர்வரக்கூடிய ஆவணி மாசத்துல நம்ம ஃபேமிலியில என்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லி திட்டமிடலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த வாரம் அனுகூலமா இருக்கு.